புதுடெல்லி ரயில் நிலையத்தில் நேற்றிரவு ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 18 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் ரயில் நிலைய விபத்துக்கான காரணம் என்ன என்பது தொடர்பான கூடுதல் தகவலை நேரில் இணைந்துள்ள நமது சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ராமகிருஷ்ணன், விவரங்கள். அதாவது எதிர்பார்க்கப்படாத கூட்ட நெரிசலில் சிக்கி 18 பேரை பழிவாங்கிய புதுடெல்லி ரயில்வே நிலையத்தில்தான் நாம் இப்போ நின்று கொண்டிருக்கிறோம். புதுடெல்லி ரயில்வே நிலையத்தை பொறுத்தவரையில் நாட்டினுடைய அனைத்து மாநிலங்களுக்கும் இங்கிருந்து ரயில்கள் செல்கின்றன. தினசரி 350க்கும் மேற்பட்ட ரயில்கள் இங்கிருந்து பல்வேறு இடங்களுக்கு சென்று வருகிறது. நேற்று நடந்த சம்பவத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், வழக்கம் போல ரயில் நிலையத்தில் மக்கள் பல்வேறு இடங்களுக்கு செல்ல இங்கு வந்திருக்கிறார்கள். எப்போதுமே இந்த ரயில் நிலையத்தை பொறுத்தவரையில் கூட்டமாகத்தான் காணப்படும். ஆனால் நேற்றைய தினத்தை பொறுத்தவரையில் வழக்கத்திற்கு மாறாக பயணிகள் கூட்டம் இங்கு அலைமோதி இருக்கிறது. முக்கியமாக அலகாபாத் பிரயாகராஜில் நடந்து கொண்டிருக்கும் கும்பமேளாவிற்கு செல்ல ஏராளமான யாத்ரீகர்கள் அதிக அளவில் இங்கு வந்திருக்கிறார்கள். கும்பமேளா செல்லும் ரயில் 14வது பிளாட்ஃபார்மில் இருந்து செல்லும் என்று முதலில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் திடீரென்று பிளாட்ஃபார்ம் நம்பர் 16இல் அலகாபாத் செல்லும் ரயில் வந்திருக்கிறது. இந்த தகவல் 14ஆம் நம்பர் பிளாட்ஃபார்மில் இருந்த ஆயிரக்கணக்கான பயணிகளுக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரே நேரத்தில் எல்லா பயணிகளும் 14ஆம் நம்பர் பிளாட்ஃபார்மில் இருந்து 16வது நம்பர் பிளாட்ஃபார்ம் நோக்கி சென்றிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான பயணிகள் ஒரே நேரத்தில் ஓடி ரயிலை பிடிக்க சென்றிருக்கிறார்கள். ரயிலில் ஏற ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு அங்கும் இங்கும் ஓடி சென்ற காரணத்தால் பலர் கீழே விழுந்திருக்கிறார்கள். குடும்பமாக மக்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். குறிப்பாக வயதானவர்கள், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என குடும்பமாக தாங்கள் கொண்டு வந்த பொருட்களுடன் ரயிலில் ஏற முயற்சிக்கிறார்கள். ரயிலில் போட்டி போட்டு கொண்டு ஏற முயற்சிக்கிறார்கள். ஏனென்றால் ரயில் சென்று விடக்கூடாது, நாம் சீட்டை பிடிக்க வேண்டும் என்று முண்டியடித்து கொண்டு மக்கள் ஓடி சென்று ரயிலை பிடிக்க சென்றிருக்கிறார்கள். ஒருவர் மீது ஒருவர் கீழே விழுந்திருக்கிறார்கள். கீழே விழுந்தவர்கள் யாரும் எழுப்ப முயற்சிக்கவில்லை. ஏனென்றால் கீழே விழுந்தவர்கள் மீது ஏராளமானவர்கள் ஏறி ரயிலை பிடிக்க சென்றிருக்கிறார்கள். கூட்ட நெரிசலில் சிக்கி 18 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 9 பெண்கள், 4 ஆண்கள் மற்றும் 5 குழந்தைகள் என இதுவரை 18 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 18 பேர் உயிரிழந்ததுடன் மட்டுமல்லாமல் 25க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்து தற்போது மருத்துவமனையில் இங்கு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த சம்பவம் நடப்பதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், கும்பமேளா செல்வதற்கு 1500க்கும் மேற்பட்ட சாதாரண டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றன. கூட்ட நெரிசலில் ஏற்பட்டதன் காரணமாக இந்த மக்களுடைய பொருட்கள் ஆங்காங்கே சிதறி கிடப்பதை நாம் பார்க்க முடிகிறது. மக்களுடைய செருப்புகள், உடைகள், சொட்டர்கள் என ஏராளமான பொருட்கள் ரயில் நிலையத்தில் ஆங்காங்கே கிடப்பதை நாம் பார்க்க முடிகிறது. மக்களை பொறுத்தவரையில் ஏராளமானவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். காயமடைந்தவர்கள் தற்போது இங்கு இருக்கின்ற லேடி கார்டன், ஆரமல் உள்ளிட்ட 3 மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்தில் இன்னும் சற்று நேரத்தில் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே விசாரணை என்பது தொடங்கியிருக்கின்ற இந்த நிலையில் நேற்றைய தினம் இரவு நடந்த அந்த சம்பவத்தில் நேரடியாக பார்த்த கூலி நம்மிடம் இருக்கிறார். அவர்கள் 500க்கும் மேற்பட்ட கூலிகள் அந்த மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கு, இறந்தவர்களுடைய உடல்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கு ஆன முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மக்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அவர்கள் இங்கே भैया क्या हुआ था कल? सर यहाँ पे प्रयागराज एक्सप्रेस की ऑलरेडी भीड़ कल थी। कितने बजे था? ये 8:30 बजे के समथिंग था। तो प्रयागराज एक्सप्रेस की ऑलरेडी भीड़ थी और रेलवे ने 2 स्पेशल ट्रेन कुंभ के लिए चला रखी थी। उसकी वजह से भीड़ एकत्र हो गई। 14 नंबर से प्लेटफॉर्म पे काफ़ी भीड़ थी। जैसे ही ट्रेन आने वाली थी, उसको एक्सचेंज का अनाउंसमेंट रेलवे ने किया कि दूसरे प्लेटफॉर्म से जाएगी 16 से, तो सीढ़ियों पे भगदड़ मची थी, जिससे ये हादसा हुआ था। मरने वालों को तो आंकड़ा पता नहीं, हमने उनको நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் பிரயாகராஜ் செல்வதற்கு 14ஆம் நம்பர் பிளாட்ஃபார்மில் ஆயிரக்கணக்கான மக்கள் நின்றுருக்கிறாங்க. அவங்க திடீர்னு 16ஆம் நம்பர் பிளாட்ஃபார்மில் இருந்து தான் அலகாபாத் கும்பமேளாவிற்கு செல்லும் அந்த ரயில் வந்து நிற்கிறது என்று தகவல் தெரிவிக்கப்பட்டதன் காரணமாக இங்கிருந்து முண்டியடித்துக் கொண்டு அந்த 16ஆம் நம்பர் பிளாட்ஃபார்முக்கு மக்கள் சென்றிருக்கிறார்கள். இதன் காரணமாகத்தான் அந்த நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது என்று கூறுகிறார். वो कितना लोग था इधर कल? काफ़ी मात्रा में भीड़ थी होने को तो, पर जैसे ही भगदड़ मची थी, प्रशासन ने, रेलवे ने और कुलियों ने उनकी काफ़ी अच्छी मदद। कितना कुलियों था, क्या मदद किया आप लोग? कुली 300-400 थे, जिन्होंने ठेले पे और रेड़ी पे, व्हील चेयर पे, जैसे भी उनके पास उपलब्ध जो थे। अच्छा, यहाँ पे मरा हुआ था लोग? हाँ, यहाँ पे घायल अवस्था में थे। हॉस्पिटलाइजेशन से ही पता लगेगा कितने आंकड़े हैं मौत के, ये तो हमें भी पता नहीं है। अच्छा, पुलिस कब आए थे? वो कोई व्यवस्था नहीं किया था? जैसे ही भगदड़ हुई थी तो हमें जैसे ही पता लगा, हम हमारे ठेले में और व्हील चेयर पे उनको ला करके एम्बुलेंस तक लोड किया था।
अच्छा, कितना कूली था इधर? यहाँ 300-400 कुली थे और जैसे ही लगा तो हमारे जो और भी सहपाठी उनको कॉल करके भी अभी स्थिति कैसे है? अब स्थिति ठीक है सर, नॉर्मल ठीक है। है, ரயில் अभी जा रहा है, आ रहा है? हाँ बिल्कुल आ रहे जा रहे हैं। ठीक है. அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் அந்த 16ஆம் நம்பர் பிளாட்ஃபார்மில் இருந்து ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் 16வது பிளாட்ஃபார்மிற்கு செல்லும் போது தான் இந்த மக்களினுடைய நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக 18 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 25க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்கிறார்கள். இந்த கூலியை பொறுத்தவரையில் இவர் நேற்று இந்த 300-400 கூலிகள் ஒன்று சேர்ந்துதான் அந்த மக்களை அங்கிருந்து காயப்பட்டவர்களை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வது, இழந்தவர்களுடைய உடல்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கான அந்த முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இவர்களை பொறுத்தவரையில் ஏராளமான மக்கள் நேற்று வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும், குறிப்பாக நேற்றைய தினம் விடுமுறை காலம் சனிக்கிழமை என்பதால் ஏராளமான மக்கள் பொதுவாகவே தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்வது வழக்கமாக இருக்கிறது. ஆனாலும் நேற்றைய தினம் கும்பமேளாவுக்கு செல்வதற்கு அதிகமான மக்கள் வந்ததன் காரணமாகத்தான் இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இவ்வளவு மக்கள் வருவார்கள் என்று பட்டிருந்தாலும் ரயில்வே நிர்வாகம் போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படாததே இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 18 பேரை பழிவாங்குவதற்கான காரணம் என்று இங்கிருக்கிறவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். இனியாவது விழித்துக்கொண்டு இந்த ரயில்வே நிர்வாகம் இதுபோன்ற இடங்களில் அதிகப்படியான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. ராமகிருஷ்ணன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.